சரசரமும் கொம்பினுளும் இருப்பர். சிவபெருமான் சிரசிலும், சிவபெருமான் எங்க இருக்கிறார்? அவருடைய அந்த குடு அந்த நடுவுல, சிரசுனா கொம்பு நடுவுல இருக்கிறார். அதான் பிரதோஷ காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, நம்ம போய் கொம்போட நடுவுல சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணணும். அவருடைய ஆடலை தரிசனம் பண்ணிட்டு வேண்டிக்க வரணும். இவங்க யாரும் அதை எப்படி சந்தேஸ்வர செவுட்டு சாமின்னு சொல்லிட்டாங்களோ, சொல்லக்கூடாது நம்மளே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி சாமியோட காதல போய் சொன்னா நடக்கும். பாத்தீங்கன்னா பிரதோஷம் முடிஞ்சோன்னா நந்தி கால பிடிச்சி எல்லாரும் தொங்குறாங்க. நந்தி கால தூணு கொட்டாதீங்களே எழுதி வச்சிருக்கிறோம். யாராவது கொட்டாம இருக்கிறாங்கன்னா ஆமா, காலை பிடிச்சு தொங்குறாங்க. என்ன செய்யறது? அப்படியாச்சும் கோயில் வந்து தொங்குறாங்க அப்படின்னு தான் நம்ம விடணும் இல்லையா? அடுத்தது சிவபெருமான் சிரசிலும் உமாதேவியர் நடுச்சியிலும்